ஹாய் மக்களே, குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும் உங்களுக்கு. எப்படி இருக்கீங்க மக்களே? இன்றைக்கி எல்லாமே ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் நாளை தொடங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வீடியோ போடுற மூட் இல்லை தான், இருந்தாலும் இன்றைக்கி போட்டே ஆகணும். சிலதுங்க என்னை பற்றி பேசியிருக்குதுங்களே, அதுக்கு பதில் கொடுக்கணும்ல. கொடுக்காம போனோமாக்கா நம்ம பயந்துட்டோம் மாதிரி இருக்கும்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பாட்டுக்கு என் வழியில் போய்கிட்டு இருக்கேன்ல, நான் ஏதோ பேசுகிறேன், ஏதோ வரேன். உனக்கு என்ன வேண்டி கிடைக்கு? ஏன் லைவு ஏந்தாம்மா? ஏய் உன்னை தான். நேற்று என்ன பேசினேன்? இல்லை கேட்குறேன், என்ன பேசினேன்? மலேசியா கழிவி லைவுக்கு அந்த மெர்சி பொம்பளை வந்தாலாம், டொபுக்கடீர்னு காலில் விழுந்தாலாம், மன்னிப்பு கேட்டாலாம், எல்லாரும் ஒரே ஜோதி ஐக்கியமாயிட்டாங்களாம் அப்படின்னு உன்கிட்ட சொன்னாங்களா? ஏன் உன் லைவுக்கு கண்ட நாய், கண்ட தெருநாய், கண்ட பொறுக்கி, அந்த நிலா முண்டை, அப்புறம் இன்னும் எங்களுக்கெல்லாம் பிடிக்காதவங்க எல்லாம் உன் லைவுக்கு வராங்களா? ஏதாவது நாங்கள் சொல்கிறோமா? இல்லை சொல்கிறோமா? ஏதாச்சும் ஏண்டி நிலா முண்டையை கூப்பிட்டு உள்ளுக்கு நடுப்புற வைக்கிற அப்படின்னு நாங்கள் சொன்னோமா? ஏதாவது பேசணுமா? இல்லைல்ல. அப்போ என்ன, இதுக்கு நீ என்னோடய லைவுக்கு வரவங்கள பற்றி பேசுகிற? என் லைவுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அது அவங்களோட இஷ்டம். அவங்க வராங்களா, நல்லபடியாக பேசுகிறாங்களா, ஒரு ஹாய் சொல்கிறாங்களா? என்ன சொன்னிச்சு அவங்க என்ன சொன்னாங்க? வந்தாங்க, சில கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள்ளே இருந்தது, அதை சொன்னாங்க, பேசினாங்க. ஓகே, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. நானும் ஏதாவது பேசியிருந்தால் தப்பாக நினைக்க, நான் அதே தான் நானும் சொன்னேன். என்னையும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் உங்களை நிறைய பேசியிருக்கேன். ஏன்னா உனக்காக வேண்டியதான் அந்த அம்மா கிட்ட ஃபைட் பண்ணுது முன்ன, ஓகேவா? அதனால நான் என்ன சொன்னேன்னா, நாங்களும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் எல்லா மக்களும் பேசினாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஸ்ட்ராங் ஆகிருங்க. யார் என்ன பேசினாலும் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் எதுவும் தப்பு செய்யலைன்னா, நேர் வழியில் போகிறீங்கன்னா பயப்படாதீங்க. இது சகஜமாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற வார்த்தை தானே. உனக்கு இங்கே குத்துது, நோவுது, வலிக்குது. அதில் வேற நான் மலேசியா கிளவி, நான் கிளவி, 53 வயசு, நான் கிளவி. நீ கொஞ்சம் குமரியா? ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட கண்ணாடியை பார்த்தா, உன் மூஞ்ச பார்த்தா உனக்கு வெக்கமாகவே இருக்காதா? இல்லை கேட்குறேன், வெக்கமாகவே இருக்காதா? என் கால் தூசிக்கு வருவியா நீ? இல்லை கேட்குறேன், என்னமோ பெரிய அப்பா டக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன கிளவின்ற? நீ குமரியான்னு கேட்குறேன் முதல்ல. புரோக்கர்ஸ் கேட்டானே தெரியலையா? 2 நாளைக்கு முன்னே லைவில் நைட்டு, மூஞ்சி 1 கிலோ இருக்குது, உதடு 1.5 கிலோ இருக்குது. அவனை நக்குனியா நீ? ஏதாச்சும் கேட்டியா? உன்னை அன்னைக்கே நல்லா வச்சு செஞ்சுருக்கணும் உன்னைய. என் புருஷனை பற்றி பேசும்போதே உன்னை மாதிரி 10 புருஷன் எடுத்துக்கிற வகராறுன்னு நினச்சியா? இல்லை வகராறுன்னு நினச்சியா? என்ன மசுருக்குடி பேசிகிட்டு இருக்க? என்ன மசுருக்கு பேசுகிற? என்னை பார்த்தா உனக்கு இளிச்சவாயா தெரியுதான்னு கேட்குறேன். நானும் நிறைய தடவை சரி பரவாயில்ல, நம்ம பழகிட்டோம், விட்டு கொடுத்து போவோம், ஏதோ பேசி போய் தொலையுதுன்னு பழசெல்லாம் மறந்து கூட நான் உங்கள்கிட்ட பேசினாக்கா நீ என்னென்னா என்னை ரொம்ப நக்கல் அடித்து பேசுகிறியா? கிளவி நீ கொமரியே, உனக்கு எதுவுமே தொங்கி போகல. இல்லை நான் கிளவியா? அப்புறம் நல்லா பச்சை கேட்பேன் பார்த்துக்க. உனக்கு தான் பேச தெரியும்னு நினைக்கிறியா? ஏய் ஃப்ராடு, உன்னை தான் கேட்குறேன், நல்லா சொல்லி பார்ப்போம். என்ன மசுருக்கு என்கிட்ட வம்புக்கு வர? உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? ஏண்டி போய் கூவுன்னு கூவுறாளுங்களே எல்லாரும். இந்த மூக்கு பொடிலாம் நல்லா வச்சு கிழிக்கிறாள். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம்ல? ஏன் அவளுங்களை பேசி பாரு. நீ ஒரு வார்த்தை பேசு, அவள் 10 வார்த்தை பேசுவா, 100 வார்த்தை பேசுவா. நீ ஒன்று தான் பேசுவ, அவள் 100 பேசுவா. உன்னால் முடியுமா அவள்கிட்ட ஃபைட் பண்ண? இன்னமா உக்காந்துட்டு கூவுறேன் நக்கு. நீ என்ன நினச்சிட்ருக்க? நீ பேசினா நான் பேசாமல் இருப்பேன் நினச்சிட்ருக்கியா? அன்றைக்கி என் புருஷனை பேசும்போதே உன்னை பேசியிருக்கணும், விட்டுட்டது என் தப்பு.
அன்றைக்கி என்னமோ சொல்லிட்டு போனேன், நான் இனிமேல் அவங்க விஷயத்த தலையிட மாட்டேன். மக்களே, என் விஷயத்தில் என் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்காத. ஏய் மூதேசி, உன் கமெண்ட்ஸு தாண்டி நேற்று வந்துச்சு, அதை தாண்டி உமா மகேஸ்வரி கிட்ட கொடுத்து அனுப்புனேன். போய் அந்த அம்மாட்ட காட்டி அவங்க பேரை வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லி அப்பையும் உனக்குன்னு தான் கொடுத்து அனுப்புனேன். சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி என் லைவில் வந்து இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க அவங்க பேரை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். என்ன திமிர் இருந்தால் உக்காந்துக்கிட்டு மலேசியா கேள்வி அடி செருப்பால நாயை. அப்புறம் என்ன சொன்னேன், இன்னொன்று, நான் வந்து எல்லாத்தையும் மிரட்டி உருட்டி அவங்க லைவுக்கு போனால், இப்போ ஒரு ஆள் உன் லைவுக்கு வந்தாக்கா நீ அவங்கள பற்றி பேசின ஆடியோலாம் நான் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் சொன்னது எங்கே இருக்குது சொல்லு பார்ப்போம். யாருக்கிட்ட மிரட்டினேன்னு சொல்லி, யாரை மிரட்டினா முதல்ல சொல்லு. எந்த தேனா முண்டையை நான் மிரட்டினேன்னு நீ சொல்லு. நடிக்கிறியா? கண்டென்ட் போடுறியா? என்னை வச்சு என்னை வந்து கெட்டவளாக காட்டுறியா? ஏய், உலகத்துக்கே தெரியும் நீ எப்படியாப்பட்ட கேப் மாதிரி மொல்லை மாதிரி முடிச்சவைக்கு மக்களை ஏமாத்துற நாயின்னு உலகத்துக்கே தெரியும். ஓகேவா? நீ என்ன அடுத்தவங்க கிட்ட கெட்டவளா இமேஜ் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். புரியுதா? நீ என்னமோ பெரிய மாதிரி உக்காந்துக்கிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க? இல்லை கேட்குறேன், யாருக்கிட்டையாவது நான் மக்கள்கிட்ட வந்து நீ பேசுனதை வந்து நான் போய் சொல்லிடுவேன், நான் போய் வீடியோ போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி யாரையாவது மிரட்டுனேன்னு என் மண்ணுக்கு வந்து சொல்லு. என் மண்ணுக்கு சொல்லடே. சொருப்பை கொண்டு அடித்து பிச்சிருவேன் பார்த்துக்கோ உன்னைய. என்ன நினச்சிட்ருக்க? ஊர் வாயில் உழுவலைன்னா உனக்கு முடியாதா? ஏற்கனவே உளுந்து தானே போய் 1 2 3 9 வரைக்கும் எண்ணிட்டு வர. வெக்கமா இல்லை உனக்கு? இல்லை கேட்குறேன், நானும் தடவை தடைக்கு நான் வந்து சரி பரவாயில்ல, என் வாழ்க்கையை நாசம் பண்ணதே உன்னோட வேலையும் உன்னை சார்ந்தவங்களும் தான். பேச வைக்காத திரும்ப நான் சொல்லிட்டேன், மூடிக்கிட்டு போயிடு. என்ன நினச்சிட்ருக்க? உக்காந்துக்கிட்டு மக்கள்கிட்ட கூவி பணத்தை கேட்க வேண்டியது, எந்த வழியில் ஏமாற்றணும்னு சொல்லி ஏமாற்ற வேண்டியது உனக்கு அப்படியே எரியுதா, நோவுதா? நாங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து காசு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது நோவுதா? ஆக்சுவலி உண்மையிலே உன்னை சொல்லலை, நாங்கள் புரோக்கரை தான் சொன்னோம். ஓகேவா? புரோக்கரை சொன்னோம், சில கும்பல்களை சொன்னோம். ஓகேவா? இன்னும் இருக்கிறாங்க இந்த சமூக வலைத்தளத்தில் சில கும்பல்கள் மக்கள்கிட்ட எப்போ பணம் வாங்குறதுன்னு. இது இந்த நிலா முண்டை மாதிரி அவ்வளோ உன்னை சார்ந்தவ தான். புரியுதா? நாங்கள் அவங்கள தான் சொன்னோம். உனக்கு ஏன் நோவுது? யாரோ என் லைவுக்கு வராங்க, உனக்கு ஏன் எந்த தேனா முண்டை உனக்கு வந்து சொன்னான்? எந்த தேனா முண்டை உனக்கு வந்து சொன்னால் என் லைவுக்கு வந்து இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் நீ நம்பிடுவியா? இல்லை உனக்கு அறிவு இல்லை? சோறு தானே தின்ற, மற்றது எதையாவது தின்றியா என்ன? ஏண்டி நன்றி கெட்டவளை, 1 வருஷமாக உனக்காக என் புருஷனை கூட மறந்து இறந்த என் புருஷனை கூட தள்ளி ஓரத்தமாக வச்சுட்டு நான் என்ன செஞ்சேன், உனக்காக மக்கள்கிட்டலாம் பேசினேன். அவங்க நல்லவங்க, பரவாயில்ல, ஏதோ தெரியாமல் போயிட்டாங்க, திரும்ப வந்தோடனே அவங்க வாழ்க்கையை அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து உக்காந்து கூனாவில் எல்லாத்தையும் சுருட்டி வச்சுக்கிட்டு என்னையே பேசுவியா நீ? உங்கோத்தா ஜனவரி, ஏய், உன் வேலையை உன்னோட வச்சுக்கோ, தெரியுதா? என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அது முன்ன சாந்தி ஏமாந்து போகிறதுக்கு. புரியுதா? ஏமாந்து போய் நீ சொல்கிறதுக்கெல்லாம் அடங்கி போடுவ. புரியுதா? இப்போலாம் அடங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது உங்ககிட்ட. புரியுதா? உங்கள்கிட்ட அடங்கி போகிறதுக்கு நான் யார்? நீயே ஒரு ஃப்ராடு நாய். இப்போ தான் உள்ளுக்கு போயிட்டு வந்த நாய். நீ உன்னுக்கிட்ட அடங்க எனக்கு என்னடி இருக்கு? நீ இப்போ கதை கட்டுறிய, ஒரு பெரிய கதையாக கட்டுறிய. அதுவும் ஏய், நீ முதல்ல உன்னை முதுவை திரும்பி பாருடி. நீ வந்தது எதுக்கு வந்த? கருப்பி புரோக்கர் ஓடுகாலியை வந்து இது பண்ணணும், பழி வாங்கணும் அப்படின்னு தானே வந்த. இப்போ என்ன லைட்டாக லைன் வேறு பக்கத்து திரும்புது? கருப்பியை என்ன பண்ண? கருப்பிக்கு எதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற?
எதுக்கு கருப்பி? ஏய் கருப்பி என்னங்கடி, அது என்னது? என்ன அப்படி தான் ஏசுவாங்களா? அப்படி தான் திட்டுவாங்களா? அப்படி தான் கண்டிப்பாங்களா? நீ ஒரு டம்மி பீஸுன்னு எவ்வளோக்கும் தெரியாமல் இருக்குடி. இன்னும் உன்னை சுற்றி இருக்காதுங்களா ஒரு 4 மூதேசிங்க. அந்த மூதேசிங்களுக்கு தெரியாமல் இருக்குது. புரியுதா? உன் வம்புக்கு நான் வரலை, நான் ஒதுங்கி போகிறேன். அப்புறம் என்ன மைத்துக்கடி என்ன பேசுகிற? என்ன எதுக்கடி பேசுகிற? நான் புரோக்கரை பேசுகிறேன், உனக்கு என்னடி வலிக்குது? புரோக்கரை நீ வச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? வந்துட்டா நார முண்டை. உனக்கு வேணும்னா நீ போய் பேசு, நீ மக்களை ஏமாத்து, என்ன வேணா இலவ பண்ணி போய் தொலை, எங்களை ஆள விடுன்ற நான். என்ன மைத்துக்கு என்ன வந்து அப்படியே கொசுருக்கு இழுத்து வச்சுக்கிற மலேசியா கல்வின்னு. நீ கொஞ்சம் கோமரி, முதல்ல உன்னோட ட்ரெஸ்ஸு பாருடி. என்னமோ நீ பெரிய ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அலையிற. என்ன எல்லாரும் சொல்கிற கதை உண்மைதானா? உன் பேரை நீயே கெடுத்துக்கிறடி, வேறு எதுவுமே கிடையாது. நான் உண்மையாக சொல்கிறேன், உன் பேரை உன் மேலே வச்சுருந்த மரியாதையை, உன்னோட ஸ்டேட்டஸை நீயே கெடுத்துக்கிற. பக்கத்தில் ஒருத்தி வச்சுக்கிட்டு இருக்க பார்த்தியா, அந்த விஷயத்துலேயே நீ உன்னோட பாதி பேர் கெட்டு போச்சு. புரியுதா? எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நீ வருவ, எதையாவது சாதிப்பேன்னு. ஆனால் நீ சாதிக்க வரல, நீ எல்லாத்தையும் சுரண்ட வந்திருக்க. முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கு நல்லதுக்கு நாங்கள் சொன்னாக்கா எங்களையே திருப்பி அடிப்பியா? ஏன் உன்னை பற்றி இவ்வளோ பேர் அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்களே, ஏன் அவங்களாம் திருப்பி அடிக்க மாட்டேற? அவங்களா அப்படி சொன்னாங்களா? இவங்க எப்படி சொன்னாங்களா? சரி பார்த்துக்கலாம். போடேங்கோ, முதல்ல உன்னோட பிஹேவியரை மாற்று. புரியுதா? நான்லாம் உனக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு வச்சுக்காத. உன்கிட்ட வந்து உன்னை பார்த்து உன்னை மாதிரி பழகணும்னு நினச்சவன் நான். ஆனால் இப்போ வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், நொந்து போகிறேன். உன்னை மாதிரி ஆளுங்கிட்டலாம் பழக்கம் வச்சுக்கிட்டேன்ட்டு. புரியுதா? அப்புறம் திருப்பி உட்காந்துக்கிட்டு உருட்டாத. நீ மலேசியாவில் தானே இருக்கே, எத்தனை புருஷன் உனக்கு? உன் புருஷன் செத்து போயிட்டானா? இரு, வருவாங்க 3 நாள் 4 நாள் பொறுத்துக்கோ, வருவாங்க. ஓத்தா வந்து என்னை டச் பண்ணி பார்க்க சொல்கிறீ, வந்து என்னை டச் மட்டும் பண்ணி பார்க்க சொல்லு. புரியுதா? வந்துட்டா நார முண்டை. உங்கள்கிட்ட வரமாட்டேன், உங்கள்கிட்ட உன்னோட சவுகாசமே வேணான்ட்டு போய் தானே அந்த உமா பொம்பளைக்கிட்ட சொல்லிட்டு போனேன். அவங்கக்கிட்ட நல்ல மரியாதை தானே உன்கிட்ட சொன்னேன். இனிமேல் அவங்க வேலையை அவங்கள பார்க்க சொல்லி, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், இனிமேல் எதுக்கும் வரமாட்டேன்னு சொன்னேன் தானே? சொல்லலையா அவங்க உன்கிட்ட? அப்புறம் என்ன மசுருக்கிட்டே என்கிட்ட வர? மூதேசி முண்டை, பெரிய உலக அழகி, எல்லாம் பிங்கரிங் நக்கிக்கிட்டு போட்டுக்கிட்டு எங்களுக்கும் தெரியும் டிங்கரிங் பிங்கரிங் போடலாம். புரியுதா? வந்துட்டா கொஞ்சம் குமரியா? உண்மையாக சொல்லு, உன் வயசு எடுத்து போடு. நான் என் வயசு எடுத்து போடுறேன், என்னோடய டேட் ஆஃப் பர்த் எடுத்து போடுறேன். நீ உன்னோட வயசு எடுத்து போடு பார்ப்போம். உன்னோட ஐடென்டிட்டி கார்டு எடுத்து போடு, எத்தனை வயசுன்னு. கலட்டு முண்டான் என்னையா சொல்கிறானே? ஓத்தா ஜனவரி வந்துட்டா. கடைசியில் இந்த ஓத்தா ஜனவரி உனக்கே வந்துச்சு பற்றியா? அதுதான். ஜாக்கிரதை. உன் வேலையை நீ பாரு, உன் வழிக்கு நான் வரல. நீயே தான் நேற்று இப்போ நீ தான் என்னை பற்றி பேசின. ஓகேவா? ஓப்பனாக மலேசியா கிழவின்னு சொல்லி என்னை பேசுனது நீ. ஓகேவா? புரியுதா? நான் கிளவி தான், நான் கொஞ்சம் குமரின்னு சொல்லலை. நீ யாருன்னு கேட்குறேன். புரியுதா? எனக்கு 53 வயசுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு 53 வயசு. இந்த 20ஆம் தேதி 11ஆம் மாதம் வந்தால் எனக்கு 54 வயசு ஆக போகுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். 60 வயசு ஆனாலும் சொல்லுவேன், 70 வயசு ஆனாலும் சொல்லுவேன், 80 வயசு ஆனாலும் சொல்லுவேன். இல்லை செத்து போயிட்டாலும் பரவாயில்லன்ட்டு போடுவேனா? புரியுதா? நாங்கள்லாம் வாழ்கிறது அனுபவிச்சிட்டோம். உன்ன மாதிரி இன்னும் வேணும், ஐயோ கொடுங்க அப்படின்னு அலையில. புரியுதா? சிப்பா நாயே.